ஜோஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அதிமுக தலைவர்களிடமிருந்து ஒரு அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறது அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிற ஒரு டோனும், கல்லூரி கட்டலாமா அப்படிங்கிற ஒரு விவாதமும் தமிழ்நாட்டில் நடக்கிறது முதல்ல நல்லதா? அரசு கல்லூரிக்கோ அரசு பள்ளிகளுக்கோ கோயில் நிதியை திருப்பி விடக்கூடாது. அதுதான் அந்த அறநிலையத்துறை சட்டத்திட்டம். ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் அரசு கல்லூரி என்று ஆரம்பித்துவிட்டு, அரசு கல்லூரி என்று பெயர் வைத்துவிட்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதுவரை இந்துத்துவ சக்திகள் சொல்லி வந்த இந்த கோயில் நிதியை எடுத்து கல்லூரி கட்டுவதில் ஒரு சதிச்செயல்ங்கிறார். மதுரை முருகர் மாநாட்டில் கோயில்களை விட்டு இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும்னு ஒரு குரல் ஒலிக்குது. கோரிக்கைகளுக்கு ஒன்றை பற்று வைப்பது போலவும், அந்த கோரிக்கையை தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனையாக மாற்றுவதை போலவும் அதிமுக பொதுச் செயலாளர் பேசுவதுங்கிறது பொலிட்டிக்கலி இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியுமா முடியாதா? நீங்க இந்த பிரச்சனையை, அதாவது மதுரையிலே நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டு தீர்மானத்தோடு ஒப்பிடுவது சரியல்ல. அந்த தீர்மானங்கள் எங்களுக்கு, நாங்கள் அந்த தீர்மானங்களுக்கு எங்களுக்கு உடன்பாடு அல்ல. அதில் எடுக்கப்பட்ட உறுதிமொழிகளும் எங்களுக்கு ஏற்புடையதல்ல. முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைப்பு செயலாளர், அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு செம்மலை அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக தொடர்ச்சியாக தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. எதனாலங்கிறது உங்களுக்கு தெரியும். அதிமுக தலைவர்களிடமிருந்து ஒரு அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறது அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிற ஒரு டோனும், கல்லூரி கட்டலாமா அப்படிங்கிற ஒரு விவாதமும் தமிழ்நாட்டில் நடக்கிறது முதல்ல நல்லதா? உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறார்கள். அதாவது அறநிலையத்துறை நிதியிலிருந்து கல்லூரிகளோ பள்ளிகளோ கட்டக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை. அப்படி கட்டுவதிலும் தவறில்லை. ஆனால் அறநிலையத்துறை நிதியிலிருந்து கட்டுகிற கல்லூரிகள் அல்லது பள்ளிகள் அறநிலையத்துறை கல்லூரிகளாக பள்ளிகளாக இருக்க வேண்டும். உதாரணமாக பழனியிலே நம்ம முருகர், அதாவது அங்கே ஒரு கல்லூரி கட்டப்பட்டிருக்கிறது. அது அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பழனி முருகன் கோயில் நிதியிலிருந்து கட்டப்பட்டது. மற்ற இடங்களிலும் பள்ளிகள் இருக்கிறது, கல்லூரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தவறில்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்பொழுது எழுந்திருக்கிற இந்த விவகாரம், அதாவது குளத்தூரிலே துவக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லூரிக்கு கபாலீஸ்வரர் கோயில் நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் என்று சொன்னால், அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிற கோயில் நிதி அந்த அறநிலையத்துறையை சார்ந்த கோயில்களுக்கு, அந்த கோயில்களினுடைய பல கோயிலுடைய திருப்பணிகளுக்கு, கும்பாபிஷேகத்திற்கு பயன்படுத்தலாம். அதாவது ஒரு கோயிலினுடைய நிதி அந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கிற மற்ற கோயில்களுக்கு திருப்பணிக்காகவோ அல்லது கும்பாபிஷேகத்திற்கோ பயன்படுத்தலாம். அந்த நிதி அதற்குத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அதற்குத்தான் பயன்படுத்துவது அறநிலையத்துறையினுடைய சட்டத்திட்டப்படி சரியானது. ஆனால் இங்கே என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், குளத்தூரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லூரி அரசு கல்லூரி. அரசு கல்லூரிக்கு கோயில் நிதியை திருப்பியது தவறு. இதுதான் இருக்கிற பிரச்சனை. அதாவது கோயில் நிதியிலிருந்து கட்டப்படுகிற கல்லூரி அந்த அறநிலையத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அல்லது அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற கல்லூரியாகத்தான், பள்ளிகளாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அரசு கல்லூரிக்கோ அரசு பள்ளிகளுக்கோ கோயில் நிதியை திருப்பி விடக்கூடாது. அதுதான் அந்த அறநிலையத்துறை சட்டத்திட்டம். ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் அரசு கல்லூரி என்று ஆரம்பித்துவிட்டு, அரசு கல்லூரி என்று பெயர் வைத்துவிட்டு, அரசு பணத்தை, அரசு நிதியை செலவிடாமல், அது கொஞ்சம் நெஞ்சம் செலவு பண்ணிருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இந்த அரசு கல்லூரிக்காக ஒரு கோயிலுடைய நிதியை பயன்படுத்தியது தவறு என்பதுதான் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை. அதாவது நேற்றைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. காரணம், பதில் சொல்வதற்கு அவரிடம் டேட்டா இல்லை. அதற்கு தான் குறிப்பு வைத்து பேசுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஏதோ காலையில் பேட்டி கொடுத்திருக்கிறார் போல் இருக்கிறது. அது அவர் சொல்லுவது தவறான சங்கதிகள், தவறான செய்திகள். நான் சொல்லுவது, இந்த பிரச்சனையிலே அறநிலையத்துறை
சம்பந்தப்பட்ட கோயில்களினுடைய நிதியை அந்த அறநிலையத்துறை கல்லூரி அமைக்கலாம், பள்ளிகள் அமைக்கலாம், அது கல்விக்காக செலவிடலாம், தவறில்லை. ஆனால் அப்படி ஆரம்பிக்கப்படுகிற கல்லூரிகளும் பள்ளிகளும் அந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இருப்பதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த விஷயத்திலே கோயில் நிதி அரசு கல்லூரிக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. அது அந்த அறநிலையத்துறை சட்டத்திட்டங்களுக்கு முரணானது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற வாதம். அது புரியாமல், அது தெரியாமலோ தெரிந்தோ அதற்கு அமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் முறை அதுதான். இப்போதும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே தான் குளத்தூர்ல செயல்படுது. இப்போதும் அந்த கோயில் அந்த கல்லூரி கோயிலுக்கு பாத்தியப்பட்டது. அந்த துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு அது அரசு அறநிலையத்துறை கல்லூரின்னு சொல்றாரு. அதுதான் இப்போ ஜீவோ காட்டட்டும். அதுக்கு அதாவது கல்லூரி கோயில் நிதி அதான் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கல்லூரியா அரசு கல்லூரியா, அது முதலில் தெளிவுபடுத்த வேண்டும். அரசு கல்லூரியாக இருந்து கோயில் நிதியை அந்த கல்லூரிக்கு திருப்பி இருந்தாலோ அல்லது கோயில் நிதியை பயன்படுத்தியிருந்தாலோ அது தவறு. அப்படி கோயில் நிதி முழுக்க முழுக்க அந்த கோயில் நிதி கல்லூரிக்காகவோ பள்ளிகளுக்காகவோ அந்த நிதியிலிருந்து கட்டப்பட்டிருந்தால் அந்த பள்ளியோ கல்லூரியோ அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும். அரசு கல்லூரியாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இல்லை, சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபோது இந்து சமய அறநிலையத்துறை ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்குகிற கல்லூரி தான். அதுக்கு என்ன நீங்கள் நாம்ஸ் வச்சிருக்கீங்கன்னா, அறநிலையத்துறை சொல்கிறது போல நியமிக்கப்படுகிற ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் எல்லோருமே இந்து சமயத்தை சார்ந்தவராக இருப்பார்கள் அப்படிங்கிற உறுதிமொழியின் அடிப்படையில் தான் அந்த கல்லூரி அங்கே துவக்கப்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய எல்லா விதிகளையும் பின்பற்றி அந்த கோயிலுடைய நிதியிலிருந்து ஒரு கல்லூரியை கட்டுவது சரியானு மட்டும் எனக்கு சொல்லுங்க. இல்லை, அதாவது அறநிலையத்துறை சார்பிலே கல்லூரிகள் அமைத்தால் நீங்கள் சொன்னதை போல ஆசிரியர்கள் நியமனங்கள் இந்து மதத்தினராகத்தான் அந்த விதிகளை பின்பற்றணும். அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் படிக்கிற மாணவர்களே கூட அந்த மதத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கலாம். ஆனால் இந்த கல்லூரிகள் அப்படி அந்த விதிகள் பின்பற்றப்படுகிறது. அந்த கல்லூரியில பின்பற்றப்படுகின்றன. உயர் நீதிமன்றத்தில் இவர்கள் அபிடவிட் பிரமாண பத்திரிகை தாக்கல் செய்திருந்தால் கூட அங்கே படிக்கிற மாணவர்கள் முழுக்க இந்த விதிகளுக்கு உட்பட்டு அது நடத்தப்படுகிறதா, ஆசிரியர்கள் நியமனங்கள் அது மாதிரி செய்யப்பட்டிருக்கிறதா, அப்ப அரசுடைய கொள்கைக்கும் இதுக்கும் மாறுபடுது. அப்ப இடஒதுக்கீடு இந்த பிரச்சனையே வரல. இந்த கேள்வி ஒரு கல்வி கேட்கிறேன். இந்த 2021 இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த துறை நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோயில் நிலங்களை மீட்பது, சொத்துக்களை மீட்பது, கோயில் நிதியிலிருந்து கல்லூரிகள் கட்டுவதுங்கிறது 2021 ஆரம்பிச்ச பிரச்சனை. அதிமுகவுக்கு என்ன திடீர்னு 2025 இது ஞாபகம் வந்திருக்குங்கிறதா கேள்வி. விதிகளுக்கு மாறாக அல்லது சட்டத்திட்டங்களுக்கு மாறாக அல்லது இந்து மத அந்த கோட்பாடு, அந்த அறநிலையத்துறையுடைய கோட்பாடுகளுக்கு சட்டத்திட்டங்களுக்கு மாறாக நிதி பயன்படுத்தப்பட்டிருந்தாலோ கல்லூரி நடத்தப்பட்டாலோ அதை கேள்வி கேட்க வேண்டிய உரிமை மற்ற அரசியல் கட்சிகளுக்கு உண்டு, எங்களுடைய எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல. ஆனால் இந்த விதிமுறைகள் இப்பொழுது அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். இனிதான் அதை பார்க்கணும். ஓகே, அந்த அறநிலையத்துறையுடைய விதிகள் பின்பற்றப்பட்டிருக்கிறதா, அந்த கல்லூரி எப்படி நடத்தப்படுகிறது, மாணவர்கள் சேர்க்கை எப்படி, விரிவுரையாளர்கள் சேர்க்கை எப்படி, அதில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறதா, இதெல்லாம் நம்ம நீங்க தெரியாமலே குற்றச்சாட்டை வச்சுட்டீங்க. தெரிஞ்சுதான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அது விதிகள் பின்பற்றப்படவில்லை, ஒரு துறையினுடைய நிதி தவறாக இன்னொரு துறைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக தலைவர்கள் ஒரு மசூதியில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும், ஒரு கோவிலில் வச்சாலும், சர்ச்சில் வச்சாலும், தமிழ்நாடு முழுக்க அதிமுக மதச்சார்பற்று போய் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிற ஆட்கள் நீங்கள். ஆனால் ஒரு கோயில் நிதியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு உரையாடலை என்ன டைமிங்கில், என்ன பொலிட்டிக்கல் பீரியடில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாருங்கிறது தான் இங்கே சிக்கல். இந்த நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கா, தப்பாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இல்லை திருத்தலாம் கூட வச்சுக்கோங்களேன். மதுரை முருகர் மாநாட்டில் கோயில்களை விட்டு இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும்னு ஒரு குரல் ஒலிக்குது. அதிமுக அதை மறுத்துட்டாங்க. அந்த தீர்மானங்களை எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு மறுத்த பிறகு அந்த கோரிக்கைகளுக்குள் ஒன்றை பற்ற வைப்பது போலவும் அந்த கோரிக்கையை தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனையாக மாற்றுவதை போலவும் அதிமுக பொதுச் செயலாளர் பேசுவதுங்கிறது பொலிட்டிக்கலி இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியுமா முடியாதா? நீங்க இந்த பிரச்சனையை, அதாவது மதுரையிலே நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டு தீர்மானத்தோடு ஒப்பிடுவது சரியல்ல. அந்த தீர்மானங்கள் நாங்கள் அந்த தீர்மானங்களுக்கு எங்களுக்கு உடன்பாடு அல்ல. அதில் எடுக்கப்பட்ட உறுதிமொழிகளும் எங்களுக்கு ஏற்புடையதல்ல. சரி, சொல்லிட்டீங்க. ஆனால் இல்லை, இது துறை சம்பந்தப்பட்டது.
அரசாங்கத்துடைய துறையில் ஆனா, நீங்க அரசியல்ல பக்குவப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்ல இப்ப கோயம்புத்தூர்ல திமுக அரசு புறக்கணித்து விட்டது. இல்ல இப்ப கடந்த ஒரு நாளைக்கு முன்பாக ஒரு தகவல் வந்திருக்கு. அரசு கல்லூரிகள்ல பாதி கல்லூரிகள்ல கல்லூரி முதல்வர் நியமிக்கப்படல. சோ அடிப்படையில ஒரு அரசை கேள்வி கேட்டு இதுக்கு இதை ஏன் செஞ்சியான்னு கேட்க வேண்டிய இடம் இருக்கிற போது பாஜகவுக்கு வலு சேர்க்கிற இந்து சமய அறநிலையத்துறை குறித்து நீங்க ஒரு டோனை மாத்துறீங்களோ? இல்ல டோனை மாத்தல. அதாவது நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு துறையினுடைய நிதி இன்னொரு துறைக்கு தவறாக விதிமுறைகளுக்கு மாறாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு அதாவது நீங்க சொல்ற மாதிரி இது அதாவது 10 கேள்விகளில் இது ஒன்று. நீங்கள் சொன்னதை போல இன்றைக்கு பல கல்லூரிகளில் முதல்வர்கள் இல்லை. அதாவது அறிக்கையே விட்டிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சர். எனக்கு வாயில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருது. அது நடக்கும் 2026க்கு பிறகு அது நிச்சயமாக நடக்கும். முன்னாள் முதலமைச்சர் அவங்களுக்கு 10க்கு 10 கொடுத்த ஒரு கோவையில நின்று ஒரு பேசுகிறார். என்ன பேச போறாருன்னு பேசுகிற போது கல்வி பத்தியோ ஊழல் பத்தியோ சட்டம் ஒழுங்கு பத்தியோ பேசுறதுக்கு அவ்வளவு தலைப்புகள் இருக்கிற போது கோவில் இந்து சமய அறநிலையத்துறைங்கிற இந்த டாபிக் ஒரு பிஜேபி ஃபேவர்டு டாபிக்கா அரசியல் விமர்சகர்களால பார்க்கப்படுது. அது இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க அந்த சுற்றுப்பயணத்தில் இந்த ஒரு தலைப்பை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பேசுகிறீர்கள். அவர் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்தார். அதாவது அவர் பேசிய பேச்சில் முழுவதும் படித்து பார்த்தால் அவர் தொடாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் தொட்டுத்தான் பேசினார். இது பத்திரிகை செய்தி. இது பூதாகரப்படுத்தப்பட்டு இந்த ஒரு செய்தியை போட்டிருக்கிறார்கள். நீங்களும் அதை கேட்டிருக்கிறீர்கள். இப்போ நான் சொல்லுவது, அவர் அன்றைக்கு பேசியது கூட கல்லூரியில் முதல்வர்கள் இல்லை, பேராசிரியர்கள் இல்லை, அதே போல் மருத்துவக் கல்லூரியில் டீன்கள் இல்லை, அதே மாதிரி எல்லா துறைகளிலுமே அதாவது தலையில்லாத உடலாக இன்றைக்கு பல்வேறு துறைகள் இன்றைக்கு இருக்கிறது. அதெல்லாம் போடாத நாங்கள் கல்வியில் வளர்த்துட்டோம், வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்போ உயர்கல்வின்னு எடுத்துங்க. உயர்கல்வியை பொறுத்தவரையில் அதாவது இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. என்ன தெரியுங்களா? அதாவது தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம். அது இந்த 4 ஆண்டு காலத்தில் தான் நாங்கள் அதை சாதித்தோம். 10 ஆண்டு காலம் நாங்கள் சீரழிச்சு போச்சுன்னு சொன்னாங்க. தயவுசெய்து சொல்கிறாங்க, ஒரு முதலமைச்சர் அவர்கிட்ட டேட்டா இல்லாமல் இல்லை. உயர்கல்வியை வளர்த்தது, உயர்கல்வியை இந்த அளவுக்கு தரம் உயர்த்தி இன்றைக்கு முதன்மை மாநிலமாக ஆக்கியதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. உங்களுக்கு தெரியாதல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதிக பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார். உண்மையிலே அதாவது அதிக பொறியியல் கல்லூரிகளை உருவாக்கினார். எடப்பாடியார் தான் அதிக மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கினார். இது உயர்கல்வி. இந்த கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் யார் உருவாக்கியது? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. தஞ்சையில் இருக்கிற தமிழ் பல்கலைக்கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது? இவர் அப்படி ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது தான் தன்னுடைய தந்தை பெயரில் உருவாக்குவதற்கு ஒரு ஃபைலை, ஒரு கோப்பை அனுப்பியிருக்கிறார். அது ஆளுநரிடம் இருப்பதாக தகவல். ஆக உயர்கல்விக்கு உயிர் கொடுத்தது, உயர்கல்வியை வளர்த்ததே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதையெல்லாம் மறைக்கிற பாணியிலே இன்றைக்கு அதாவது 4 ஆண்டு கால ஆட்சியில்தான் நாங்கள் இவ்வளவு தமிழ்நாட்டை முன்னேற்றினோம், முதலெடுத்து கொண்டு வந்தோம் என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம்? நீங்க சொன்னது சொல்ல போனால் இதை முடிச்சிடறேன். அதாவது உயர்கல்வி துறையை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெற்ற வளர்ச்சியைப் போல இன்றைக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் எதுவுமே இவர்கள் செய்யவில்லை. மற்ற துறைகளை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிக விருதுகளை பெற்றது எங்களுடைய ஆட்சியில் தான். என்றும் சொல்லப்படும் உள்ளாட்சி துறையில் 100க்கும் மேற்பட்ட 150 விருதுகள் பெற்றோம். அதே போல் ஒவ்வொரு துறையிலும். ஆனால் இன்றைக்கு இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் மத்திய அரசாங்கத்திடமிருந்து இவர்கள் பெற்ற விருதுகள் வெறும் 25 தான். நான் இந்த கேள்வி முன்வைக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை நிதியிலிருந்து பயன்படுத்தப்படுகிறது அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை விதிகளை முழுமையாக பின்பற்றுவதாகவும் இருந்தால் அவங்களுக்கு ஓகே இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை என்ன வருதுன்னா, துறை ரீதியான நிதி முறைகேடாக வேற துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, இல்ல இந்து சமய அறநிலையத்துறை விதிகளை இவங்க மீறிட்டாங்க, இந்த குற்றச்சாட்டு இல்ல பணி நியமனத்துல ஊழல், இவையெல்லாம் அரசியல் ரீதியான சரியான சொற்றொடர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதுவரை இந்துத்துவ சக்திகள் சொல்லி வந்த
இந்த கோயில் நிதியை எடுத்து கல்லூரி கட்டுவதில் ஒரு சதிச்செயல்ங்கிறார். விதிமுறைகளை மாத்துறது, டிபார்ட்மெண்ட்டை மாத்துறது, லாபம் மீறுறதுங்கிறது சதிச்செயல்ல வருமா? அப்ப சதிச்செயல்ங்கிற வார்த்தை திமுக அதிமுக அரசுகளை பார்த்து இந்துத்துவ வார்த்தையா இருக்கே. கோயில் நிதியை எடுத்து ஒரு கல்லூரி கட்டத்துல நீங்க வந்து விதியை மீறீங்கன்னு சொல்லலாம், சதிச்செயல்னு எப்படி சொல்லுவீங்க? சதி என்றால் இந்த விதிமுறைகள் மீறப்பட்டதே, விதிமுறைகள் மீறப்பட்டு இருக்கிறதா அது சட்டப்படி குற்றம். அது வந்து சதி என்று சொன்னால், சதிக்கு அர்த்தம் என்று பார்த்தால் அந்த முரண்பாடு உங்களுக்கு தெரியும். சதி என்று சொல்லுகிற போது விதிமுறை மீறல் என்பது வேறு, சதிச்செயல் இல்ல. அந்த விதிமுறைகள் மாற்றப்பட்ட பிறகு அதை மறைக்கிறார்கள் பாருங்கள், அதை மறைக்கிறார்கள் பாருங்கள் ஆட்சியாளர்கள், அதுதான் சதி. ஒரு அரசு எப்படி? ஆமா, அது ஏன் இது வரைக்கும் சொல்லல? இப்ப கல்லூரி ஆரம்பிச்சு எவ்வளவு காலம் ஆகுது? நீ கேட்கல எதிர்கட்சி இல்ல, தலைவர் தான் லீடர். அப்ப வந்து அதாவது கண்டுபிடிக்க முடியாத குற்றங்களை விட்டுறலாமா? இப்பதான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஆமா, இப்பதான் தெரியுது. நம்ம கேட்கிறோம், கேள்வி கேட்கிறோம், அதுக்கு முறையான பதில் சொல்லிட்டோம். இந்த சதிங்கிற வார்த்தைக்கு நான் சொல்றேன், அதாவது சதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அவர் எங்களுடைய பொதுச்செயல் பயன்படுத்திய வார்த்தை விதிமுறைகளை மீறி அந்த நிதி பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது நீங்கள் சொல்ல விதிமுறைகளை மீறி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை ஒரு ஆளுகிற அரசாங்கம் மறைக்கிற போது அது சதி என்று அந்த அர்த்தத்தில் தான் பேசுகிறார் ஒழிய, இப்பொழுது கூட அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது, அனுமதியோடு அனுமதி பெற்று பயன்படுத்தப்பட்டு, அல்லது நீதிமன்றத்தினுடைய உத்தரவோடு அரசாங்கத்தில் நிதி இல்லை, இந்த நிதி எதற்காக பயன்படுத்துகிறோம், அல்லது கடனாக வாங்குகிறோம், அல்லது கைமாற்றாக வாங்குகிறோம், பிறகு நாங்கள் அந்த அறநிலையத்துறைக்கு பணத்தை செலுத்தி விடுகிறோம் என்று அந்த விதியை மாற்றி, அது எக்ஸம்ஷன் என்று சொல்வார்களே, அந்த தளர்வு செய்து அப்படி செய்ததுதான் பிரச்சனை இல்லை. ஆக இவர்கள் மூடி மறைத்து விட்டது சதியாக இருக்குமோ என்று தான் அதை எங்கள் அந்த அர்த்தத்தில் சொன்னாரே தவிர, இது முழுக்க முழுக்க தவறான காரியம் என்று சொல்லவில்லை. செய்ததை முறையோடு செய்திருக்க வேண்டும், வெளிப்படையாக செய்திருக்க வேண்டும். அந்த கேள்வி சுருக்கி கேட்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற பாஜகவின் குரலில் அதிமுகவுக்கு உடன்பாடு இல்லையா? அதாவது நாங்கள் ஆட்சி செய்த போது இதே அறநிலையத்துறை தான் நாங்களும் நிர்வகித்தோம். அதுதான் அதான் சொல்லிட்டேன், அந்த தீர்மானங்களிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இருப்பதனாலே தவறில்லை, நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. இப்போ நாங்களும் ஆட்சியில் இருக்கிற போது அனைத்து கோயில்களையும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோயில்களையும் இந்து அறநிலையத்துறையின் கீழ் தான் கொண்டு வந்து அந்த நிர்வகித்தோம். ஆக இந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இந்து கோயில்கள் இருப்பதை நாங்கள் எப்பொழுதும் எதிர்த்ததில்லை, எதிர்க்கவில்லை. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.